அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். மதிப்பிற்குரிய பெருந்தகை டாக்டர் பரரேஜி சேகம் அவர்கள், டாக்டர் வி அவர்களின் நெடுநாளைய நண்பர். அவரின் கொள்கைகளை உலக சுகாதார நிறுவனம் மூலமாக கீழை நாடுகளிலும் பரவ பெரும் முயற்சிகள் செய்தவராவார். மதிப்பிற்குரிய டாக்டர் வில்லியம் ஸ்டீவர்ட், டாக்டர் வி மற்றும் அரவிந்த் கண் பாதுகாப்பு கொள்கைகளில் பெரும் மதிப்பு வைத்திருப்பவர். அரவிந்தில் தொடர்ந்து பணியாற்றுபவர்களுக்கும் அதன் வாயிலாக சமுதாயத்தின் கண் பாதுகாப்பை மேற்கொள்பவர்களுக்கு மட்டுமே நான் பயிற்சி அளிப்பேன் என்ற கொள்கையை கொண்டவர். அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்று வருபவர். அந்த அளவிற்கு அவர் டாக்டர் வி மற்றும் அரவிந்த் நிறுவனங்களின் மீது ஒரு ஈடுபாட்டையும் பெரும் மதிப்பையும் வைத்திருப்பவர். இவர்கள் இருவருமே டாக்டர் வியின் நினைவை நிலைபெறச் செய்யும் நித்தியதா அமைப்பை திறந்து வைத்து இங்கு உரையாற்ற வந்திருக்க பெரும் தகுதி பெற்றவர் ஆவார்கள். இதை தவிர அரவிந்தோ சொசைட்டியின் தலைவர், ஆன்மீக பேரொளி திரு மதிப்பிற்குரிய விஜய் போதார் அவர்கள், அரவிந்த் குடும்பத்தின் மூத்த சகோதரர் டாக்டர் ஜி நல்லகிருஷ்ணன் அவர்கள், நமது சமுதாயத்தில் உள்ள எளியவர்கள் மட்டுமே கண் பாதுகாப்பை பெறுவதில் எவ்வித தடையும் இருக்கக்கூடாது என்ற லட்சிய கனவோடு வாழ்ந்தவர் டாக்டர் வி. அவர்களின் இந்த லட்சிய கனவை தமது நெஞ்சிலே சுமந்து வடிவம் கொடுத்து வரும் மதிப்பிற்குரிய டாக்டர் நாச்சியார் அவர்கள், அதையே தமது தோள்களில் சுமந்து நம்மை அனைவரையும் பெரும் உயரத்திற்கு கொண்டு சென்றார் டாக்டர் நம்பெருமாள் சாமி அவர்கள். அந்த கனவை தற்போது நமது கண்களிலே வைத்து நம்மை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது நிறுவன தலைவர் டாக்டர் ஆர் டி ரவீந்திரன், டாக்டர் வி அவர்களின் லட்சிய பயணத்திற்கு என்றென்றும் துணை நிற்கும் திரு ஜிஎஸ் மற்றும் ஆர் டி துளசிராஜ் அவர்கள், தமது அயராத உழைப்பின் மூலம் சிகரங்களை தொட்டுள்ள டாக்டர் எம்எஸ், டாக்டர் விஜயலட்சுமி, டாக்டர் ராமகிருஷ்ணன் மற்றும் சாதித்தது கையளவே இன்னும் சாதிக்க இருப்பது உலகளவு என்னும் பெருங்கனவோடு டாக்டர் வி அமைத்த பாதையை மேலும் விரிவாக்க காத்திருக்கும் அரவிந்தின் இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள். டாக்டர் வி மீது பெரும் மதிப்பு கொண்டுள்ள அவர்களின் அன்பர்கள், நண்பர்கள், இவை அனைத்துக்கும் மேலாக டாக்டர் வி அவர்களின் கொள்கையான தேவையற்ற பார்வையிழப்பை தடுக்கும் அயராது உழைத்து தொடர்ந்து செயலாற்றி வரும் ஆயிரக்கணக்கான அரவிந்தின் அன்பு உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை உரிதாக்குகிறேன். 1970களில் தொடங்கப்பெற்ற ஒரு சிறிய மருத்துவமனை தற்போது தமிழகத்தில் பல மருத்துவமனைகளாக கண்ணில் மருத்துவ பொருட்களை தயாரிக்கும் ஆரோ லேப், உலக நாடுகளில் மற்ற கண் மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் லைகோ மற்றும் அரவிந்த் கண் மருத்துவ ஆராய்ச்சி கழகம், 40க்கும் மேற்பட்ட ஆரம்ப கண் பரிசோதனை மையங்கள் என பரந்த ஆலமரமாக தழைத்து விளங்குகிறது அரவிந்த் கண் பாதுகாப்பு மையம். இத்தகைய அரிய சாதனைகளை சில ஆண்டுகளிலேயே சாதித்த பெருமை டாக்டர் வி அவர்களை சாரும். இதற்காக டாக்டர் வி அவர்களின் கடும் உழைப்பு, ஆளுமை திறன், பரந்த கண்ணோட்டம், மக்கள் நலன் மேல் அவர் கொண்டுள்ள ஆழ்ந்த பரிவு, தான் சார்ந்திருக்கும் சமுதாயத்திற்காக தம் திறமைகளை எல்லாம் பயன்பெற வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சி என பல குணநலங்களை வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். ஆனால் அவரின் அரிய சாதனைகளுக்கெல்லாம் தூண்டுகோலாகவும் உந்துதலாகவும் அமைந்தது அவர் மக்கள் நலப்பணியை தன்னலமற்று ஒரு இறைப்பணியாக மேற்கொண்டதால்தான். அவரின் அரிய சாதனைகளுக்கெல்லாம் தூண்டுகோலாகவும் உந்துதலாகவும் அமைந்தது அவர் மக்கள் நலப்பணியை தன்னலமற்று ஒரு இறைப்பணியாக மேற்கொண்டதால்தான் என்று அவரை நன்கு அறிந்த சான்றோர்களின் கருத்தாக அமைந்துள்ளது. நமது செயல்களில் நம் வழியாக தெய்வ சக்தி பரவ இடமளித்தால் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு நமது திட்டத்தில் மகத்தான வெற்றி பெறுவோம் என்பது டாக்டர் வி அவர்களின் உறுதியான நம்பிக்கை. நாம் செய்யும் ஒவ்வொரு நலப்பணிகளிலும் மக்கள் நலனும் தன்னலமும் ஒருங்கிணைந்தால் நாம் இறைவனை உணரலாம் என்பது டாக்டர் வி அவர்கள் நமக்கு அளித்த ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம். வி அவர்களை நன்கு அறிந்தவர்கள் இதையே தம் வாழ்நாளில் கடைப்பிடித்து வெற்றி கண்டார் என்பதை நன்கு அறிவார்கள். இறைவன் என்பவன் இருக்கின்றானா, இறை சக்தியை எவ்வாறு காண்பது, எவ்வாறு உணர்வது என்று குழப்பமடையும் மனிதருக்கெல்லாம் டாக்டர் வியின் வாழ்க்கை ஒரு விடிவெள்ளியாக திகழ்கிறது. இந்த தருணத்தில் கவியரசு கண்ணதாசனின் மிகச்சிறந்த பாடல் வரிகள் நம் கவனத்திற்கு வருகின்றன. தெய்வம் எங்கே, அவனை எவ்வாறு நான் காண்பேன் என வினவும் ஒரு மகளின் கேள்விக்கு
அவளது வளர்ப்பு தந்தையின் பதில் தரும் சூழ்நிலையில் இந்த பாடல் வரிகள் வருகின்றன. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலமறிந்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அடுத்து வரும் சரணத்தில், தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், கருணையுள்ள நெஞ்சினிலே அவன் கோயில் கொள்கிறான். பல ஆண்டுகளாக கவியரசன் இந்த வரிகளை ரசித்த எனக்கு டாக்டர் வி அவர்களை பார்த்து அவரது லட்சியமும் செயல்பாடுகளையும் தெரிந்து நன்கு அறிந்த பின்னர்தான் இந்த வரிகளின் உள்ளார்த்த அர்த்தமும் அவை சொல்ல நினைக்கும் ஆழமான கருத்துகளும் எனக்கு புலப்பட்டது. இப்போது இந்த வரிகள் காற்றலையிலோ திரையிலோ தோன்றும் போது அதில் இருக்கும் கதாபாத்திரங்கள் மறைந்து டாக்டர் வி அவர்களின் எனது எண்ணங்களில் தோன்றி முழுவதுமாக பரிணமிக்கிறார். இந்த வரிகளில் உள்ள ஒவ்வொரு கருத்துகளிலும் டாக்டர் வி அவர்களின் செயலும் சிந்தனையும் பிரதிபலிக்கும் என்று அவரை நன்கு அறிந்த நம் அனைவருக்குமே தெரியும். தொடர்ந்து படித்து நமது கல்வி அறிவையும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு வெறியே இருந்தது என்று கூறலாம். கிடைக்கும் நேரமெல்லாம் புத்தகங்களுடன் பின்னர் இணையத்திலும் பெரும் ஈடுபாடு கொண்ட அவர் தொடர்ந்து அனைவரும் செயலாற்ற வேண்டியதை அறிவாற்றலை நாம் அனைவருமே பெற வேண்டும் என்று குறியாக இருந்தார். தாம் பெற்ற கல்வி செல்வத்தையும் சரி பொருட்செல்வத்தையும் சரி மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் என்ற உயரிய கோட்பாடை நம் அனைவருக்கும் அறிவித்தார். இந்த உயர்ந்த எண்ணம்தான் 40 பேரிடம் கட்டணம் வாங்கி 60% நலிந்த பிரிவினருக்கு இலவசமாக கண் நல சேவை புரியும் உன்னதமான அரவிந்த் மாதிரியை இந்த மருத்துவ உலகிற்கு அளித்தது. இந்தியாவிலும் உலகின் மற்ற வளரும் நாடுகளிலும் லட்சக்கணக்கான எளிய மக்கள் கண் ஒளி பெற இத்தகைய திட்டம் பெரிதும் உந்துதலாக இருந்தது. மற்றவரின் உயர்விலும் வளர்ச்சியிலும் பெரும் மகிழ்ச்சியையும் பெருமிதம் கொள்பவர் டாக்டர் வி. அரவிந்த் மருத்துவமனையிலிருந்து எந்த மருத்துவர் விலக முன்வந்தாலும் அவர்களிடம் பல மணி நேரங்கள் அவர் சார்ந்துள்ள ஊர், மாநிலம் மற்றும் சமுதாயத்தில் உள்ள கண் சிகிச்சை தேவைகள் பற்றியும் கண் மருத்துவ சிகிச்சை மற்றும் கண் மருத்துவ நிலையங்களின் மேலாண்மை பற்றியும் வெற்றிகரமாக மருத்துவமனையை எப்படி நடத்துவது என்பது பற்றியும் அவர் கேளாமலேயே ஆலோசனைகளை அள்ளி வழங்குவார். அரவிந்த் மருத்துவமனையிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர் ஏற்பாடு செய்வார். இயலும்போது நேரடியாக சென்று அவர்களின் மருத்துவமனையை துவக்கி அந்த மருத்துவரை அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்தி அவருடைய மக்களிடையே உரையாற்றுவார். இவ்வாறு டாக்டர் வி ஆற்றிய பணிகளை பற்றியும் அவர் நமக்களித்த வாழ்வியல் பாடங்கள் பற்றியும் கூறிக்கொண்டே போகலாம். இருப்போரிடம் பெற்று இல்லாதோருக்கு புது வாழ்வு தருவது எனும் அரிய உயரிய தத்துவத்தை நடைமுறையில் மருத்துவத்தில் நிகழ்த்தி காட்டி சரித்திரம் படைத்தவர் டாக்டர் வி. சிகிச்சை முறையில் வலியோர் எளியோர் என்றும் பாகுபாடு இல்லாமல் தரமான சேவை ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டிருக்கும் டாக்டர் வி மற்றும் அவர் தோற்றுவித்த அரவிந்த் கண் மருத்துவமனையை இறைவன் உறையும் திருத்தலமாகவே நான் பார்க்கிறேன் என மெய் சிலிர்க்க கூறியுள்ளார் நமது நாட்டின் முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். சக மனிதனின் மீதான அன்பு, தொழில் மீதான பக்தி, நிர்வாகத்தில் இருந்த நிபுணத்துவம் ஆகிய மூன்றும் தான் டாக்டர் வி அவர்களை அரும்பெரும் சாதனையாளராக அவரை அடையாளம் காட்டியுள்ளது. தமிழ் மண்ணில் தோன்றிய இந்த தன்னலமற்ற சூரியன் தந்த ஒளிக்கதிரை உள்வாங்கி ஊருக்கு ஒரு மருத்துவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டாலும் போதும், இந்த நாட்டின் ஒவ்வொரு கைப்பிடி மண்ணிலும் இறைவனின் தரிசனம் நிச்சயம். இப்படி தன் நினைவாஞ்சலியை அர்ப்பணித்துள்ளது தமிழர்களின் எண்ணங்களையும் தமிழ் சமுதாயத்தின் பிரதிபலிப்பாக கருதப்படும் ஆனந்த விகடன் பத்திரிகை. ஒளியிழந்த விழிகளில் ஒளியேற்றி ஒளிமயமான உலகை உருவாக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் சர்வதேச சமுதாயத்திற்கு அளித்த டாக்டர் வி அவர்களின் வாழ்க்கை சேவையும் என்றென்றும் நினைவில் நிறுத்தும் அமைப்பாக நமது நெஞ்சில் ஒரு ஆலயமாக நித்தியதா விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இதற்கு வழிவகுத்த டாக்டர் வி அவர்களை அரவிந்த் பணியாளர்கள் மறக்க மாட்டார்கள். மனித நேயத்துடன் கண் மருத்துவம் செய்யும் அரவிந்த் கண் மருத்துவமனைகளின் நிறுவனர் மனித குலமும் நாம் நிலைக்கும் வரை நாம் நினைவில் வைத்து போற்றும். சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருநாளில் சான்றோர்கள் நிறைந்த இந்த திருச்சபையில் டாக்டர் வி அவர்களை நினைவு கூறவும் ஏன் அவரை பெயரை உச்சரிக்கவே எனது பாக்கியம் எனது கருதும்படி
இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்து பெருமைப்படுத்திய நமது நிறுவன தலைவர் டாக்டர் ஆர்டிஆர் அவர்களுக்கும் மற்றும் நித்யதா விழாக்குழு உறுப்பினர்கள் டாக்டர் உஷா கேம், மிஸ்ஸஸ் சித்ரா துளசிராஜ் அவர்களுக்கும் நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன். வணக்கம்.